கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை 80வது நாள் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த பகுதியிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை இதுதான் நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, அருமையான இந்த ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக கர்த்தர் ஆயிரக்கணக்கான மக்களை போஷித்து கொண்டிருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் போர்க்களத்தில் யுத்தம் பண்ண கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரை முகமுகமாக நம்மளோடு பேசுகிறார். தேவச்சனமே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வேதனையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் ஒரு 100 நாள் ஜெபத்தை செய்ய நம்மளோடு ஏவுதல் கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபத்தை நம்ம பல பாகங்களில் இருந்து செய்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறத என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். தேவச்சனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான தேவ ஜனங்களுக்கு தெரியுது, ஒரு பெரு வெள்ளம், ஒரு பெரு மழை வரப்போகிறது. ஒரு 100 நாள் தான் நம்ம ஜெபித்து இருக்கிறோம். இது ஒரு கையளவு மேகம்தான். ஒரு 100 நாள் சொல்லுகிறது தேவச்சனமே. ஒரு நாளில் 24 மணிக்கூர் இருக்குது தேவச்சனமே. 3 நாளில் 72 மணிக்கூர் இருக்குது. நம்ம அருமை இரட்சகர் 3 நாள் இரவும் பகலும் கல்லறைக்குள்ள இருந்தார். 3ஆவது நாள் அவர் விடுதலை ஆகினார். வேதம் சொல்லுகிறது, யோனா எப்படி கடலின் ஆழத்தில் இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்துக்குள்ள 3 நாள் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 நாளினுடைய கணக்கு 72 மணிக்கூர். 100 நாள் ஜெபம் என்றால் அதற்குள் 100 மணிக்கூர் இருக்கிறது. நமக்கு வேண்டுமானால் 100 நாள் போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு 4 நாள் 4 மணிக்கூர். ஏனென்றால் 4 நாளுக்குள்ளாடி 96 மணிக்கூர் இருக்கிறது. 96 மணிக்கூர் கூட ஒரு 4 மணிக்கூர் சேர்த்தால் 100 மணிக்கூர். 4 நாள் 4 மணிக்கூர் தான் நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆம் தேவஜனமே, நம் ஜெபத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 24 மணிக்கூர் விட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 100 நாள் ஜெபத்தில் பங்கு கொள்ளுகிறோம். இது கூட செய்யாமல் ஜெபிக்காமல் எத்தனையோ மக்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, போராட்டங்களை தளர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆனால் அப்பாவுடைய கரம் பாருங்களேன், ஒரு 4 நாள் 4 மணிக்கூருக்குள்ளாடி ஒரு 100 மணிக்கூர் இருக்குது. இதை 100 நாளாக ஸ்பிளிட் பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. பபாலோன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், அவர் ஒரு ஸ்ட்ரெச்சில் உட்கார்ந்தாருன்னா 4 நாள் ஜெபிப்பாராம். அப்படி என்றால் 96 மணிக்கூர். நம்ம இன்னைக்கு 100 நாள் செய்த ஜெபத்தை ஆப்பிரிக்காவில் உள்ள தெய்வ மனிதன் ஜோசப் பபாலோன்னு சொல்லக்கூடிய அந்த வல்லமையான தெய்வ மனிதன், கர்த்தர் உபயோகப்படுத்தின ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன், அவரை ஆண்டவர் அடிக்கடி ஒரு ஸ்ட்ரெச்சில் 4 நாள் ஜெபிக்க வைப்பார். தண்ணி குடிக்காம ஜெபிப்பார், சாப்பிடாம ஜெபிப்பார். அவருடைய அடையாளங்களை பார்த்தீங்கன்னா, அவர் நின்று ஜெபித்த அந்த மலையினுடைய பகுதியில் போனால் 2 கால் தடம் இருக்கிறது. மலை உருகுனது போல தேவ பிரசன்னம் அவர் மேல இறங்க இறங்க மலை கூட கரைந்து போய் 2 காலடி தடம் இருக்கிறது. இது சரித்திர உண்மை. அப்படிப்பட்ட தேவனுக்காக வைராக்கியம் உள்ள மனிதனாக அந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்று நாம் 100 நாள் செலவழித்த அந்த மணிக்கூறுகளை அவர் நாளில் செலவழிக்கிற ஒரு வல்லமையான தேவ மனிதனாய் இருந்தார். செவிடர்கள் ஊமைகளை ஆண்டவர் அந்த மனிதன் மூலமாய் தொட்டார். ஏன் தொடமாட்டார்? ஏனென்றால் 4 நாட்களில் 96 மணிக்கூர் ஜெபத்தை பண்ணினார். சும்மா இல்ல தேவ ஜனமே, பரலோகம் யாருக்காக கிரியை செய்யும்? பரலோகம் தூங்கி கொண்டிருக்கிற யாருக்காகவும் கிரியை செய்யாது. பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்களேன், எவ்வளவு ஸ்லோவா இருக்குதுன்னு. அந்த காலத்துல எப்படி ஜெபித்திருக்கிறார்கள் பாருங்க தேவ ஜனமே. வெறும் நாளில் கர்த்தருடைய வல்லமையை பூமியில் இறக்கின ஒரு தேவ மனிதன் ஒரு குறிப்பிட்ட மந்திரம் நிறைந்த ஒரு பூமிக்குள் செல்லுகிறார். அங்கு சென்று ஊழியம் செய்த யாரானாலும் அவர்கள் செத்து போவார்கள். அப்படிப்பட்ட மோசமான இடம். ஒன்று அவர்களுக்கு ஃபீவர் வரும், இல்லை என்றால் டிசென்ட்ரி ப்ராப்ளம் வரும். ஏதோ விதத்தில் அங்குள்ள போராட்டங்கள் அவர்களை தாக்கும். ஆனால் இந்த தேவ மனிதன் அங்கே போய் உட்காருகிறார். எந்த இடத்துல பெரிய பெரிய நபர்கள் வந்து அங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேறு அந்நிய ஆவிகளை ஆராதித்து கொண்டிருந்தார்களோ, அந்த ஆவியின் கூடாரத்துக்கு முன்னாடி போய் இந்த தேவ மனிதன் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இவர் ஜெபிக்க ஆரம்பிக்க கண்களை மூடும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவர் தெய்வமானால் அக்கினி இறங்கட்டும் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது மணிக்கூர் கடந்து செல்லுகிறது. வானத்தில் இருந்து லிட்டரலா ஒரு மின்னல் இறங்கி அந்த கூடாரத்தின் மேல விழுந்து அதை எரித்து போட்டது.
இப்படிதான் தேவ ஜனமே ஆப்பிரிக்கால பயங்கரமான எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கினார். பென் இதியாசா இப்படிப்பட்ட ஏராளமான தேவ மனிதர்களை கர்த்தர் ஆப்பிரிக்கால எழுப்பி பயங்கரமான எழுப்புதலை உண்டாக்கினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்க குடும்பத்தில் எழுப்புதலை உண்டாக்க கர்த்தர் ஒரு 100 நாள் ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஒருவேளை புதிதாக இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்க ஒரு 100 நாள் ஒதுக்கி வைத்து ஜெபித்து பாருங்கள். ஒரு பெரு மழை உங்கள் குடும்பத்திற்கு வரும். ஒரு கையளவு மேகம் வரும். ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் அனுப்புவார். அது பெரு மழையை தரும். நீங்க இந்த 100 நாள் ஜெபத்துல 24 மணிக்கூருக்கு ஒரு நாள் விட்டு விட்டு தான் நீங்க தேவ சமூகத்துல வருகிறீங்க. மீதி உள்ள நேரமெல்லாம் உலக காரியங்கள்ல போகிறீங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை பலமா இறங்கும். ஏனென்றால் நிறைய நேரம் அநேகர் ஜெபிக்க மாட்டாங்க. 10 நாள் ஜெபிப்பாங்க, 10 நாள் ஜெபிக்காம இருப்பாங்க. ஒரு வாரம் ஜெபிப்பாங்க, 3 வாரம் ஜெபிக்க முடியாம ஆயிரும். அதனால தான் ஆண்டவருடைய பெரிய திட்டம் இந்த 100 நாள் ஜெபம். இதுல கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறாரா? நீங்க பாக்கியவான்கள். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல அப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அன்னைக்கு என் முன்னோர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நாங்கள் இன்னைக்கு செய்கிறத ஒரு 4 நாள்ல செய்தாங்கன்னா நாங்க ஒரு 100 நாள் தினமும் 1 மணிக்கு ஜெபிக்க கூடாதா? தினமும் நாங்க காத்திருக்க கூடாதாப்பா? ஆமென். அன்னைக்கு பபாலா தெய்வ மனிதனுக்காக அக்கினியை அனுப்புனீரே, இன்னைக்கு எங்களுக்காக அனுப்ப மாட்டீரா? ஆம் தேவ ஜனமே, அன்னைக்கு பென் இதியாசர்னு சொல்லக்கூடிய தேவ மனிதனை கொண்டு மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பினாரே. இது ஒரு சரித்திரமே, இது ஒரு உண்மை சம்பவமே. இது நடந்ததுன்னா இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்காது? அந்த வைராக்கிய வாஞ்சை எங்க போனது? அந்த விசுவாசம் எங்க போனது? தேவ ஜனமே, அது உனக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகிற நேரம் வந்திருக்கிறது. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க தேவ ஜனமே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. இயேசு அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரோ அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரோ அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா. ஒரு கள்ளம் கபடு எல்லாமே காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு எல்லாமே காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே கள்ளம் கபடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, உங்களை சேதப்படுத்துகிற செல்ல கள்ளம் கபடுகள் இருக்குமானால் கர்த்தர் அதை மாற்றுகிறார். உங்களிடத்துல போராடுகிற எந்த கள்ளம் கபடா இருந்தாலும் கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில உங்களை முழு அர்ப்பணிப்புக்குள்ள கொண்டு வருகிறார். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. தேவ ஜனங்களை இணைந்து பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உயர்த்தி பாருங்க. அந்த பிரசன்னம் பயங்கரமா இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த ஆராதனையில உங்களை முற்றிலும் அர்ப்பணிப்பீங்களா? அப்பா சொல்லுங்கப்பா, நான் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுங்களேன். சிற்றின்பம் உதறி விட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அந்த கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. சொல்லுவோமா தேவ
தேவச்சனமே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஓ உமக்கு சொந்தமையா இயேசு அப்பா. என்னை முழுவதும் வாக்குவாத பொறாமைகளை தூக்கி எறிகிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். அந்த வாக்குவாத பொறாமைகள் தூக்கி ஆமென் ஆமென் ஹalleluya. ஆண்டவரே சுவையாடை ஒரு புதிய ஆடை தாராரு. அந்த ஆண்டவரே என்ற ஆடையை போட்டுக்கொள்ளுங்க தேவச்சனமே. எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது தேவச்சனமே. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்க தேவச்சனமே. ஃபுல் கமிட்மெண்ட்டுக்கு பயங்கரமான விளைவு உண்டு. முழு அர்ப்பணிப்பு மிகவும் பயங்கரமானது. ஆமென் ஆமென். ஆவி ஆத்ம சரீரம் ஆமென். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனப்பா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் அப்பா. என்னை எத்தனை தேவச்சனங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஒரு சின்ன பிள்ளைய போல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இனிமே உங்க சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. உள்ளத்தில் வந்ததையா உமக்காய் வாழும் வைராக்கியம். எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் வருகிறது? வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு சாதிப்பார் என்று சொல்லுகிறார். எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா அர்ப்பணித்தேன் நான். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அப்பா. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா. என்னை முழுவதும் எல்லா தேவ ஜனங்களும் சொல்லுவோமா? அப்பா நான் என்ன அர்ப்பணிக்கிறப்பா. நீங்க சொல்றபடி நான் செய்வேன். நீங்க காட்டுகிற பாதையில நான் போவேன். நீங்க எதை சொன்னாலும் அதை செய்ய நான் முயற்சி பண்ணுவேன் ஆண்டவரே. உங்க பலத்தினால என்னால எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க உள்ளத்தின் ஆழத்துல போட்டு கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே. கர்த்தருடைய அக்கினி நிரப்புகிறது. கர்த்தருடைய அன்பு நிரப்புகிறது. கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறது. சோர்வின் ஆவிகள் ஓடுகிறது. பயத்தின் ஆவிகள் ஓடுகிறது. ஹalleluya ஹalleluya. நான் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். உங்க பேர் மெர்சி. கர்த்தர் உங்களை தொடுகிறார். அருமையான தாயாரே, உங்க மேல தேவ கரம் இறங்குது. அந்த சோர்வின் ஆவி நெடு நாளா உங்களை கட்டி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் உங்களை சோர்வுல கட்டி வைத்திருக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், God is releasing you. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். சரவணான்னு சொல்லுகிற ஒரு சகோதரனை கர்த்தர் காட்டுகிறார். ஆவியானவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்க தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. தங்கம்னு சொல்லுகிற ஒரு சகோதரியுடைய குடும்பத்தை பார்க்கிறேன். உங்க குடும்ப காரியங்கள்ல நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், மாற்றங்கள் வருகிறது, மாற்றங்கள் வருகிறது. லீகாரா பாபா. ஆம் தெய்வ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கை இப்பொழுது தொட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கிறேன். அநேக தாயாருடைய தலையில முக்காடு போட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஆவியானவர் தெளிவாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை நேருக்கு நேர் ஆவியானவர் உங்க முகத்திற்கு முன்னாடி நின்று உங்களை விசாரிக்கிறவராய் வந்திருக்கிறார். இந்த ஜெப நேரத்தில் எத்தனை பேர் ஜாக்கிரதையாக உணர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ? I see the Holy Spirit is standing in front of you. It is not a joke. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல தேவ ஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க முன்னாடி நிற்கிறார். ஆம் அருமையான சகோதரனே, உன் தாயின் அருகில் நிற்கிற அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள்.
நல்லதை சொல்லுவார், நியாய தீர்ப்பை போதிப்பார், பாவத்தை குறித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். குத்தப்பட்டால் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவல் போக முடியும். தேவச்சனமே, அருமையான தேவச்சனங்கள் புரிய வேண்டும். உங்க காலில் ஒரு முள் ஏறிட்டுனா அந்த முள்ளை எடுக்கலனா அந்த கால் சலம் வைத்து அந்த காலுக்குள்ளாடி புண்ணாயி சில நேரம் கால்களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். சில முள்ளெல்லாம் விஷமான முள். ஸோ இந்த நாட்களில் சில ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா அப்படியே உங்கள் காலை அப்படியே கெட்டி விட்டுருவாங்க மெடிசன் வைத்து. சில நேரம் அது பழுத்துரும். ஆனால் சில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம காலை அப்படியே கெட்டி அந்த முள்ளை பிடிங்கி எடுப்பாங்க. உயிர் போனது போல் வலிக்கும். ஆனாலும் முள் காலில் இருந்து வெளியே வந்துட்டு இனிமேல் அதில் எந்த போராட்டம் இருக்காது. கால் அறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. ஆனால் சில கம்ஃபர்டபுளான ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு. ஐயோ வலிக்குதான்னு கேட்டுட்டு நம்மளை லூஸில் விடுறாங்கன்னு வைங்களேன். அந்த முள்ளு காலுக்குள்ளே இருக்கும். ஏதோ மருந்து கொடுத்து அது ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கும் பொழுது சில நேரம் அந்த முள்ளு உள்ளே இருந்து விஷமாயி உங்களுக்கு காலை அறுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆம் தேவஜனமே, இதே மாதிரி தான் நமக்கு சுகர் வந்துட்டுனா சில நேரம் உங்கள் காலினுடைய விரல்களையோ கையில் உள்ள விரல்களை ஏதோ ஒன்று அறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இந்த உலகத்தில் இருக்குது. அதை நான் வெட்ட மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகுது? அந்த ஜீவன் போய்விடுகிறது. இதே போல தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சில பாவ காரியங்களை குறித்து, சில தேவையில்லாத விஷயங்களை குறித்து, சில அறியாமைகளை குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்தும் பொழுது சொல்லும் அப்பா அடியேன் கேட்கிறேன் என்ற மனப்பான்மையோடு, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு அன்போடு நீங்க ஆண்டு சமூகத்தில் வந்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் சொல்லும் அப்பா அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி பாருங்க தேவஜனமே. கர்த்தர் உங்களோடு பேச ஏக்கமா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச ஏக்கமா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா தேவ ஜனமே. தேவ ஜனங்களை இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அப்படியே ஜெபித்து கொண்டே இருங்க. இந்த அருமையான நாட்கள், இனி உள்ள நாட்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எதை இடைப்பட்டாலும் உடனடியாக ஜெபியுங்கள் தேவ ஜனமே. வார்த்தை என்பது ஒரு கண்ணாடி போல. அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய உடம்புல, உங்கள் சரீரத்தில், இல்லை உங்கள் உடையில், இல்லை உங்கள் தலையில், உங்கள் தலை முடியில் என்ன அலங்கோல இருந்தாலும் அந்த கண்ணாடி அப்படியே பிரதிபலிக்கும் தேவஜனமே. இன்னைக்கு நீங்க மட்டும் பேசப்படுகிற வார்த்தை ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது என்று உணர்ந்து, ஆமீன், யாரையும் நினைவு கூறாமல், ஆமீன், அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை சொல்லும் நான் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி பாருங்க தேவஜனமே. இது ஒரு கடினமான விஷயம் இல்லை தேவஜனமே. அநேகர் விடுதலைக்காக எவ்வளோ பெரிய மலைகளில் ஏறி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ நதிகளில் போய் கடந்து சென்று காசுகளை வீணாக்கி தூரமாக செல்லுகிறாங்க. ஆனால் ஒரு தேவ ஜனத்தின் விடுதலை, அந்த வசனத்தை கேட்டு அப்பா சொல்லும் நான் கேட்கிறேன், அதற்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். என்னால் 100% கீழ்ப்படிய முடியாவிட்டாலும் என்னால் முடிந்த லெவல் கீழ்ப்படுகிறேன் அப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்லுகிறதுல தேவ ஜனத்தின் விடுதலை மறைந்திருக்கிறது தேவ ஜனமே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற நீங்க ஆண்டவர் எதை காட்டினாலும் உடனடியாக அதை சரி செய்தால் அது அருமையாக இருக்கும் அல்லவா? உங்க வாழ்க்கை விடுதலை அடையும். தேவ வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். அதை தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இப்பொழுதும் நீங்கள் வேதம் என்ற கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறீர்கள். ஆவியானவர் என்ற கண்ணாடிக்கு முன்னாடி ஆவியானவர் உங்களை சுற்றி காட்டும் பொழுது, ஆண்டவரை இந்தந்த காரியங்கள் என்னை தடையாக வைத்திருந்தது, இனிமே நான் இதை செவ்வைப்படுத்துகிறேன், இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறேன் அப்பா. அப்படி எத்தனை தேவச்சனங்கள் ஆண்டவரை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து கொண்டே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னை செவ்வைப்படுத்துகிறதற்காக நன்றி, என் காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி. ஆம் தேவச்சனமே, அநேகர் ரொம்ப கீழ்ப்படிவாங்க, வேதத்தை அதிகமாக வாசிப்பாங்க, தேவனுக்கு உடனே கீழ்ப்படிவாங்க. ஆனால் அவர்கள் பயப்படுவாங்க. சில விஷயங்களை கேட்ட உடனே பயப்படுவாங்க. அவர்கள் வீட்டில் ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே பயப்படுவாங்க. ஆண்டு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நபருக்கு தைரியம் வேண்டும். தைரியத்தை பேசும் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிற வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. தைரியமாக இருங்க என்று சொல்லுகிற வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. விசுவாசத்தை தூண்டும் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இந்த 100 நாள் ஜெபத்தில்
அநேக விசுவாச தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பினார். நடக்க போற காரியங்கள் என்ன நடக்க போகுது, எங்க திறந்த வாசல் இருக்குது, எப்படி மாற்றங்கள் நடக்கும், என்ன இனிமேல் நடக்கும், எப்படி நீங்க ஷிஃப்ட் ஆக போறீங்க, இனிமே தேவன் என்ன செய்ய போகிறார் என்றெல்லாம் உங்கள்கிட்ட பேசினார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபரை பார்த்து திரும்பியும் திரும்பியும் கீழ்ப்படி 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 என்று சொல்றதுக்காக கர்த்தர் அழைக்கல. விசுவாச வார்த்தைகளை கூறி, தரிசன வார்த்தைகளை கூறி, என்ன நடக்க போகுது என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை கூட்டி இருக்கிறார். ஏன்னா கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய போராட்டமே பயத்தின் ஆவி. ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன், ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே, நான் ஜெபிக்கிறேன் ஆனாலும் முன்னேற்றம் இல்லையே என்று ஒரு சோர்வு வரும், ஒரு பயம் வரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், இனி நீ செய்ய போகிற காரியம் இப்படி இருக்கும் என்று. அநேக காரியங்களை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேகர் யோசிக்கலாம், பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் தான் ஆண்டவர் கண்டித்து பேசுவார். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் கண்டித்தும் பேசுவார், அரவணைத்தும் பேசுவார். நடக்க போற காரியங்களை ஆண்டவர் முன்னாக அறிந்து உங்களிடத்தில் சமாதானமாக பேசுவார், அன்போடு பேசுவார். சில நேரங்களில் கண்டித்து பேசுவார். அதனால் தான் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறது போல நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ, என்ன வார்த்தை உங்களை நோக்கி வருகிறதோ, எதை நீங்கள் சரி செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள்ல அப்பா சமூகத்தில் விட்டு கொடுக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆம் தெய்வ ஜனமே, ஆண்டவர் காட்டுகிற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அநேகர் ஆண்டவர் கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். அருமை இரட்சகர் கையில ஒரு அருமையான அம்பு இருக்கிறதை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த அம்பை செதுக்கி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறது என்னவென்றால், என் ஆவியில் நான் உணர்கிறது என்னவென்றால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும், நான் உட்பட எல்லா தேவ ஜனங்களும், நம்ம எல்லாரும் கர்த்தர் கையில் உள்ள அம்பு கர்த்தர் செதுக்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னும் கூர்மையாக செதுக்குகிறார். ஏனால் அவர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போது. உங்க குடும்பத்தில் நீங்க சொல்லுகிற ஆலோசனை, நீங்க சொல்லுகிற சில காரியங்கள், நீங்க பண்ணுகிற ஜெபம், அது பயங்கரமான மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஆம் தெய்வ ஜனமே, எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை உணர்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் பேசுகிறத உணர்கிறீங்க? ஆவியானவர் நம் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறார். திரளான மக்களின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் ஏன் தெரியுமா ஒரு மோசையை அனுப்பினார்? எகிப்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மோசையை ஏன் தெரியுமா அனுப்பினார்? அந்த ஜனங்கள் மிகுந்த வேதனையப்பட்டார்கள். அவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் காணவே கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய துன்பத்தை கர்த்தர் கண்டார். எத்தனை தேவ ஜனங்கள் எத்தனை இடத்துல கண்ணீரோடு இருந்தீங்க. ஒரு செக்கில் போட்ட வித்தை போல எண்ணெயை எடுக்கிறதுக்காக அந்த வித்தை அரைத்து அதை பொடியாக்கி அதில் உள்ள எண்ணெயை எடுக்கிறது போல இன்னைக்கு நீங்க எத்தனை முறை தேவனுக்காக உடைக்கப்பட்டீங்க. தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை முறை நிந்தனையும் அவமானத்தையும் அனுபவித்தீங்க. இதெல்லாம் தேவன் மறப்பாரா? தெய்வ ஜனமே, இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன ஜெபத்துல உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மறக்கவில்லை, நான் மறக்கவில்லை. உன்னை மறந்து போக நான் ஒரு மனிதன் அல்ல, நான் ஒரு மனு புத்திரன் அல்ல. நான் தேவாதி தேவன் என்று தேவன் முழங்குகிறதை என்னால் உணர முடிகிறது. தெய்வ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய கையில இருக்கிற அக்கினி அம்புகள் நீங்க தான். கர்த்தர் உங்களை தீட்டி கொண்டு இருக்கிறதை, கர்த்தர் உங்களை ஷார்ப்பாக்கி கொண்டு இருக்கிறதை நான் ஆவில் தரிசிக்கிறேன். தேவ ஜனமே, எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? கர்த்தர் இந்த நாட்கள்ல தேவை இல்லாததை வெட்டி எடுக்கிறார், தேவை இல்லாததை உங்களை விட்டு அகற்றுகிறார். சில நேரம் ஒரு தேவையில்லாத நண்பனா இருக்கலாம், தேவையில்லாத ஒரு சுபாவமா இருக்கலாம், தேவையில்லாத ஏதோ ஒன்று அந்த வில்லினுடைய வேகத்தை, அந்த அம்பினுடைய வேகத்தை, அந்த அம்பினுடைய ஷார்ப்னஸை குறைக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் செதுக்கி கொண்டிருக்கிறதை நான் ஆவியில் உணர்கிறேன், நான் ஆவியில் உணர்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே உன்னை நான் கூர்மையாக்குகிறேன், மகளே உன்னை நான் கூர்மையாக்குகிறேன் என்று ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இனிமே நீங்க பிளெண்டா இருக்க மாட்டீங்க, ஷார்ப்பா இருப்பீங்க. உங்களுடைய பெனிட்ரேஷன் ஷார்ப்பா இருக்கும். நீங்கள் சொல்லுகிற காரியம் ஷார்ப்பா நடக்கும். நீங்க ஒரு இடத்துல போய் காலூன்றி நிற்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் அங்க நடக்கும். ஏன்னா நீங்க வேவராக மாட்டீங்க, அங்கேயும் இங்கேயும் நீங்க அசைய மாட்டீங்க, ஒரு நாணலை போல அசைய மாட்டீங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்க கையில கொடுத்து அதை செய் என்று சொன்னால் கூர்மையான அம்பு பாய்ந்து போய் வேட்டையாடுகிறது போல இனிமே நீங்க வேட்டை
வேட்டையாட போறீங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வைக்கிறீங்க? ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறாய், உன்னை பற்றி பேசப்படுகிறது, இந்த வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது என்றால், இந்த வார்த்தை உன்னோடு தான் பேசுகிறது என்றால், ஆம் தெய்வச்சனமே, உங்களால் நல்லா உணர முடியும். கர்த்தர் என்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை தான் ஷார்ப்பாக்குகிறார். எத்தனை பேர் ஜெபித்து கொண்டு சொல்லுகிறீங்க, கர்த்தர் என்னை கூர்மையாக்குகிறார், என் பிரச்சனை கூட கூட நான் கூர்மையாகுகிறேன். ஒரு கத்தியை தீட்டுவார்கள், ஆமென். சிலர்லாம் கூர்மையான பாறையை போல உள்ள கல்லில் அந்த கத்தியை அப்படி தீட்டுவாங்க. தீட்டும் பொழுது தீ புறப்படும். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு உங்க குடும்பத்தில் சில அலறல் சத்தம் இருக்குதா, சில வேதனையின் சத்தம் இருக்குதா, சில கூக்குரல் இருக்குதா, ஏதோ ஒரு இடத்துல போராட்டத்தின் மேல போராட்டம் இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கூர்மையாக்குகிறேன், உன்னை நான் கூர்மையாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து போடுவாய், எல்லா தேவையில்லாத விஷயங்களை தகர்த்து போடுவேன். போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறீங்களா? 7 மடங்கு அக்கினி ஜோலையா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தீட்டுகிறேன், உன்னை தீட்டுகிறேன். அந்த போராட்டம் உன்னை ஜெயிப்பதில்லை, அந்த போராட்டம் உன்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்க இருதயத்தின் ஆழத்தில் சென்று கொண்டிருக்கிறத நான் உணர்கிறேன் தேவ ஜனமே. ஒரு நங்கூரம் போல அது உங்க உள்ளத்தின் ஆழத்தில் கடந்து செல்லுகிறது. இந்த வார்த்தைகள் நங்கூரம் போல செல்லுகிறது. போராட்டம் வரும்பொழுதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை தீட்டுகிறார், என்னை உருவாக்குகிறார். ஆம் தேவ ஜனமே, அருமையான வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை தேவனுடைய வார்த்தை புடமிட்டது. இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் மேலே வைத்த அந்த திட்டம் நிறைவேறுகிற வர கர்த்தருடைய வார்த்தை உங்களை புடமிடுகிறது. ஆம் தேவச்சனமே, உங்களை அழித்து போட அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற களிம்பை மாற்றணும். ஏன் இந்த சுலவில் புடைக்கிறாங்க? அந்த சுலவில் கொஞ்சம் கோதுமைகளை அள்ளி போட்டு அதை புடைப்பாங்க. அதை புடைக்கும் பொழுது அதில் உள்ள தூசிகள், பதர்கள் எல்லாம் வெளியே போகும். நம்ம ஆண்டவர் சுத்திகரிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு தேவனுடைய கையில் விலையேறப்பட்ட நபராக இருக்கணும்னு விரும்புறீங்கன்னா, விலையேறப்பட்ட தியாகங்களை கடந்து செல்ல வேண்டியதற்கும் தெய்வ ஜனமே, ஆண்டவரே என்னை ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமாய் மாற்றும் என்று எத்தனை முறை ஜெபித்திருப்பீர்கள். இந்த நாட்கள் ஆண்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை அப்படிப்பட்ட ஒரு கூர்மையான ஆயுதமாக கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். வேதத்துல சங்கீதம் 27:13 சங்கீதக்காரன் தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆம் தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை மட்டும் இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படியே அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை கூர்மையாக்குகிறார் என்றால் தைரியமாக இருங்கள். உங்க திராணிக்கு மேல ஒரு சோதனை இல்லை. ஒரு கம்பெனியில் உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்களா, உங்கள் திராணி இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அங்கே வைப்பார். போராட்டம் கூட கூட கர்த்தர் மெதுவாக அவங்கள அங்கே இருந்து நவுட்டி அடுத்த திட்டத்திற்கு கொண்டு போகிறார். எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்கள் சுபாவத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களுக்கு பலனை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை எந்த திட்டத்திற்காக அழைத்தாரோ அதற்கு ரொம்ப தேவையா இருக்கிறது சுபாவம். இன்னைக்கு இந்த பாடுகள் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறது சுபாவம் தான். பொறுமை என்ற சுபாவம், அன்பு என்ற சுபாவம். ஆம் தேவ ஜனமே, ஒரு டாக்டராக மாறணும்னா அதற்குள்ள படிப்பு தேவையா இருக்குது. அதே போல தேவ ஜனமே, எந்த ஒரு உலக காரியமா இருந்தாலும் அதற்கேற்ற படிப்பு தேவையா இருக்கிறது போல ஆவிக்குரிய விஷயங்களுக்கும் சில படிப்புகள் தேவையா இருக்குது. அது வேற ஒரு படிப்பும் கிடையாது. அது வசனம் சார்ந்த படிப்பு. அது பொறுமையை போதிக்கிறது, அது அன்பை போதிக்கிறது. போராட்டத்தில் நீங்க கற்றுக்கொண்டது என்ன? பொறுமை. போராட்டத்தில் நீங்க கற்றுக்கொண்டது என்ன? அன்பு. போராட்டத்தில் நீங்க கற்றுக்கொண்டது என்ன? ஜெபம், விசுவாசம், தாழ்மை. பல காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் போதித்து கொண்டிருக்கிறார். எப்படி தரிசனங்களை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கிறார். சொப்பனங்களின் அர்த்தங்களை போதிக்கிறார். சொப்பனங்களை பார்த்துட்டு அற்பமாக அதை எண்ணக்கூடாது, எழும்பி ஜெபிக்கணும் என்று போதிக்கிறார். கர்த்தர் ஒரு விஷன் காட்டுறார்னா அதை அற்பமாக எண்ணக்கூடாது, அதற்காக ஜெபிக்கணும் என்று காட்டுகிறார். பல ஆயிரம் மக்கள் இருக்கும் பொழுது உங்க கண்ணில் ஏன் ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார்? ஏன் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார்? நீங்க ஜெபிப்பீர்கள் என்று நம்பிதான காட்டுகிறார். உங்க குடும்பத்திற்காக திறப்பில் நிற்பீர்கள் என்று சொல்லிதானே காட்டுகிறார். அது ஒரு ஜோக்குக்காக ஆண்டு காட்டவில்லை, அதை ஒரு விளையாட்டிற்காக காட்டவில்லை. கர்த்தர் அதை காட்டுகிறார்னா அதற்கு பின்பாக என் பிள்ளை ஜெபிப்பான், என் பிள்ளை ஜெபிப்பாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறார் தேவச்சனமே.
இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும் பொழுது தெய்வ ஜனமே, விசுவாசத்தோடு கேட்கணும், அன்போடு கேட்கணும். என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களில் நான் அதிகமாக ஜெபிப்பேன். 21 மணிக்கூர் ஜெபிப்பேன், 3 மணிக்கூர் தூங்குவேன், மீதி உள்ள நேரங்களெல்லாம் ஜெபித்து கொண்டே இருப்பேன். 21 நாள் உபாசம், 40 நாள் உபாசம் என்று ஜெபித்து கொண்டே இருப்பேன். அதிகமாக ஜெபித்த நான் வேதத்தை பயங்கரமாக வாசிக்கவும் செய்வேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்குள் குறைவாக இருந்தது. ஆண்டவர் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய ஜெபம் ஒரு ஒன்லைன் ட்ராக்காக மாறினது. இந்த ஒன் வே ரோடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு சைடு மட்டும் வண்டி வந்து கொண்டிருக்கும், மறு சைடு வராது, கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். ஆனால் ஜெபம் என்பது 2 வே கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு 2 வே ரோடு போல, இந்த பக்கம் வண்டி போகணும், அந்த பக்கம் வண்டி வரும். இதுதான் ஜெபத்திற்கு ஒரு அருமையான அடையாளம். இட் இஸ் a 2 வே கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு 2 நபர்கள் பேச வேண்டிய விஷயம். ஆனால் என்னுடைய ஜெபம் என்பது 8 மணிக்கூர் நான் ஒரே ஸ்பாட்டில் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஒரு சின்ன இன்ட்ரோல் வேணா போய்கிடுவேனே தவிர ஜெபத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நீ ஜெபிக்கிறது சரி மகனே, நான் பேசுகிறதையும் கேள். பல நேரங்களில் நாம் ஜெபிப்போம், நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம். ஆண்டவர் அந்த விஷயங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று கேட்காமலே நமது ஜெபத்தை முடித்து விடுவோம். அதனால் தான் ஒரு ஜெபம் நீங்கள் 1 மணிக்கூர் பண்ணுறீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆண்டு சமூகத்தில் வைக்கிறீங்கன்னா, அதனுடைய ரிப்ளை உங்கள் இருதயத்தில் ஆண்டு கொடுப்பாரு. உங்கள் மனசுக்கு அது புரியும். ஒரு விஷயத்தை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் பேசுவார். இந்த பிரச்சனையை நான் இதற்காக அனுமதித்திருக்கிறேன், இந்த போராட்டத்தை நான் இதற்காக அனுமதித்திருக்கிறேன், இந்த நிந்தனையை நான் இதற்காக அனுமதித்திருக்கிறேன். நீ பெறப்போகிற பொசிஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதுக்கு தேவையான தாழ்மையை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிற, எந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் கிடையாது, எந்த பிரைவேட் காலேஜ், எந்த யூனிவர்சிட்டியினுடைய எக்ஸாம் கிடையாது. நான் உனக்கு கொடுக்கிற எக்ஸாம்ல நீ இருந்து கொண்டிருக்கிற. இந்த அவமானத்தை நீ அனுபவிக்கும் பொழுது நீ சுயநலம் இல்லாதவனாக, சுயநலம் இல்லாதவளாக மாறுவ. நான் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இல்லாமல் போகும். எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், என் கிறிஸ்துவுக்காக நான் மரித்து என் கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை உடையவனாகினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டுக்குள்ள இருக்கிற மகனே. அதனால் இந்த அவமானத்தை நீ சகிக்கும் பொழுது சிலுவை சுமந்த என்னை நீ நினைவு கூறுவ. அவமானத்தில் நீ சோர்ந்து போவது இல்லை என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் இதை ஆவியானவர் பேசுவார். ஆனால் உங்கள் ஜெபம் ஒன்லைன் கான்வர்சேஷனாக இருந்துச்சுன்னா உங்கள் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவீங்க. நீங்கள் போய் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரை எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்க, என் பிள்ளைகளை நிந்திக்கிறாங்க, என் குடும்பத்தை நிந்திக்கிறாங்க, இப்படி ஒரு மணிக்கூர் புலம்பிக் கொண்டு வருவீங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு வந்து நிற்பார், ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. பலருக்கு இன்னைக்கு தெரியல. பிரேயர் இஸ் a 2 வே கான்வர்சேஷன். பிரேயர் என்பது 2 பேர் பேசுகிறது. ஒன்று நீங்க பேசுவீங்க, ஆண்டவர் திரும்பி பேசுவார். ஆம் தெய்வ ஜனமே, உங்க தாயையோ உங்க தகப்பனையோ உங்க பிள்ளையோ போய் பார்த்து பேசுகிறீங்க. பேசும் பொழுது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிப்பீங்க. அவங்க ரிப்ளை தரலன்னா என்ன செய்வீங்க? அடுத்த காரியத்தை சொல்றதுக்கு பதிலாக அவங்க ரிப்ளைக்காக காத்து கொண்டு இருப்பீங்க. இதுதான் தேவ ஜனமே ஒரு பேச்சு. ஒரு மனிதன்ட்ட பேசும் பொழுதே எப்படி இருக்கிறீங்க, எங்க போனீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க ரிப்ளை தாராங்க. இதே போல தேவ ஜனமே ஆண்டவர் சமூகத்தில் போகும் பொழுது, நீங்க பேசும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பார். அநேகருக்கு ஆண்டவர் ரிப்ளை கொடுக்கிறது தெரியாது. இது எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறாயே, வசனத்தை நேசிக்கிறாயான்னு கேட்டார். ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம நேசித்து வாசிக்கணும் தெய்வ ஜனமே. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த செய்தியை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த ஜபத்தில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீங்கன்னா, அடியன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியினால் வருகிறது என்று நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க வசனத்தை நேசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்தையும் உங்கள் இருதயமாகிய நல்ல பலகையில எழுதி கொண்டிருப்பீங்க. அப்படியே ஆகாரத்தை புசித்தது போல உங்களுக்குள்ள இது போய்கொண்டு இருக்கும். நிச்சயமாக நான் சொல்ல முடியும், நீங்கள் ஆவியில் பிறந்து ஆவியானவருடைய வார்த்தையை நன்கு அறிந்தவர்களாக இருந்தால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க இருதயத்தின் ஆழத்திற்கு சென்று கொண்டிருக்கும். ஆம் தேவ ஜனமே, அநேகருக்கு ஆண்டவர் பேசுகிறது தெரியாது. அதனால புதிதா இதை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது கர்த்தர் உங்களோடு பேசுகிற நேரம். எத்தனை நாள் காத்திருந்தீங்க, எத்தனை போராட்டத்தில் இருந்தீங்க, அந்த போராட்டத்திற்கு விடயம் வந்திருக்கிற நேரம்.
ஏன் கஷ்டப்படுகிறீங்க, ஏன் உபத்திரவப்படுறீங்க, ஏன் வருமானம் இல்லாமல் இருக்கிறது, ஏன் அந்த லோன்ல பாடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் பேசுகிற நேரம். சில நேரம் ஒரு சின்ன லோனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. ஆண்டவரே இந்த கஷ்டம்னு நீங்க இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. ஒரு நாள் நீங்க தெரியாம என்ன செஞ்சிருவீங்க, ஒருவேளை ஆண்டவர் இந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் அடுத்த ஒரு பெரிய லோன் எடுப்பீங்க. அந்த லோனை கட்ட முடியாமல் ஒருவேளை அந்த காரையோ அந்த வீடையோ ஜப்தி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அது எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். சில நேரம் அந்த வேதனை தாங்க முடியாமல் யாராவது தற்கொலை பண்ணா என்ன ஆகும்? அதனாலதான் ஒரு சின்ன லோன் எடுக்கும் பொழுது ஆண்டவர் கட்டு தருகிறார். நீ லோன் எடுத்து மாட்டாத, இஎம்ஐல மாட்டாத, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிராதே. ஆண்டவர் சொல்லாம எந்த விஷயத்திலையும் மாட்டாதே. இஎம்ஐ எடுக்கிறது தவறான்னு கேட்டால் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எல்லா விஷயங்களையும் இஎம்ஐ உங்கள் வரவுக்கு மிஞ்சி ஒரு இஎம்ஐ போட சத்ரு வைக்கிறானா அது சத்ருவின் தந்திரம். கர்த்தர் தருமளவும் பொறுமையா இருக்கலாமே. கர்த்தர் சொன்னால் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். தெய்வ ஜனமே, தலைக்கு மிஞ்சின பாரத்தை இன்னைக்கு எடுத்து போட்டு உங்கள் ஜபத்தை தடுக்க சத்ரு திட்டமுள்ளவனா இருக்கிறான். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு லோன் எடுப்பீங்க, தவறு கிடையாதுதான். ஆனாலும் யோசித்து பாருங்கள், 10 வருடம் 15 வருடம் ஒரு கார் லோனோ ஏதோ ஒரு லோன் உங்களை பிரஷர் பண்ணி கொண்டே இருக்கும். உங்களுக்கு கிட்டக்கூடிய வருமானம் இருந்தால் சரி, அநேகருக்கு கிட்டக்கூடிய வருமானம் இல்லாமல் லோனை எடுத்து எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை பண்ணப்படுகிறது. எத்தனையோ குடும்பங்கள் வேற ஊருக்கு போறாங்க. கெட்டின வீடு ஜப்தி ஆகுகிறது, வாங்கின இடம் ஜப்தி ஆகுகிறது, வாங்கின காரை கொண்டு போறதை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சின்ன காயங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? உங்கள் ஜீவனை பாதுகாக்க அவர் விரும்புகிறார். எல்லா தேவ ஜனங்களும் வசனத்தை இன்பமாக பேச வேண்டும். 10 மணிக்கூர் 15 மணிக்கூர் 18 மணிக்கூர் 21 மணிக்கூர் ஜெபித்த நாட்கள் இருந்தது தேவ ஜனமே. அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது கர்த்தர் என்னோடு திரும்பி பேசுவார் என்று. நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், என் குறிப்புகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் உணர்த்தினார், மகனே காத்திரு, நானும் உன்னோடு பேசுவேன் என்று உணர்த்தினார். இப்பொழுதெல்லாம் தேவ ஜனமே, ஒரு பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் நான் கர்த்தர் சமூகத்தில் வைக்கும் பொழுதே அதனுடைய பிரதிபலன், அதனுடைய காரியங்கள், அது எதற்காக அனுமதித்திருக்கிறார், இதற்கு பின்னாடி என்ன உயர்வு இருக்கிறது. நீ சாதாரண ஒரு சின்ன கஷ்டம் தான் அனுபவிக்க, ஆனால் உனக்குள்ள ப்ரமோஷன் இப்படி இருக்கும் என்று கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க படுகிற உபத்திரவத்தினுடைய பிரதிபலன் என்ன என்று தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுத்துவார். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். எல்லா பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறது மட்டுமல்ல ஜெபம். அந்த பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, இல்ல சொல்லி முடித்த பிறகு கர்த்தர் நம்மளோடு பேசுவார். ஒருவேளை ஜெபித்து முடித்துட்டு நீங்க வேலைக்கு கூட பெறுவீங்க. வேலையில் இருக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துவார், இதனால தாண்டா நான் இதை உனக்கு தரல, இதனால தான் மகளே நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரல. பார், அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினோட நிலைமையை பார், வீடு கட்டினவங்களுடைய நிலைமையை பார், கார் வாங்கினோடைய நிலைமையை பார், இஎம்ஐ எடுத்தவனுடைய நிலைமையை பார், லோன் எடுத்தவனுடைய நிலைமையை பார் என்று ஆவியானவர் உங்களுக்கு காட்டி தருவார். ஏன் ஆண்டவர் கார் தரமாட்டாரா? வீடு தரமாட்டாரா? வெளிநாட்டில் வேலையை தரமாட்டாரா? நல்ல குழந்தை செல்வம் தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார். அவர் நல்ல மேய்ப்பன். ஏதோ ஒன்றை தடுக்கிறார்னா, something you want to learn, something you want to experience in the midst of every trial and every temptation. You want to taste the God. உங்க வாழ்க்கையில ஆண்டவரை ருசிக்காம ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஏதோ ஒரு தருணத்தை உபயோகப்படுத்தி கர்த்தர் அதுல ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். சில நேரம் சில போராட்டத்துக்கு பின்னாடி சில தலைமுறை ஆவிகள் இருக்குதுன்னு காட்டி தருவார். சில பில்லி சூனியங்கள் இருக்கிறதை காட்டி தருவார். உங்களை பில்லி சூனியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லவனாக, நல்ல தேவ பிள்ளையாக மாற்றுவார். இல்லை என்றால் சத்ரு என்ன செய்வான்? சத்ரு ஒன்றும் செய்ய மாட்டான் நினைத்து கொண்டிருப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஏதாவது ஒரு அந்தகார ஆவி திருடி கொண்டு போகும். நீங்கள் ஜெபித்து கர்த்தர் உடனே பதில் கொடுத்தால் சத்ரு எவ்வளவு ஆபத்தானவன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னைக்கு நீங்க இருக்கிற வேதனையை நீங்க சாதனையாய் மாற்ற முடியும். ஆனால் பலருக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி விருப்பம் இல்லாமல் இருக்காதீங்க. நீங்க இருக்கிற போராட்டம் தான் உங்க உயர்வின் அறிகுறி. பாருங்க, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தார். அங்க சிங்கம் வருகிறது, அங்க கரடி வருகிறது. அதையெல்லாம் பொறுமையோடு ஜெயிக்கிறார். கர்த்தருடைய பலத்துல ஜெயிக்கிறார். யார்கிட்டையும் போய் சொல்லல, பெருமை பாராட்டல.
ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்ன அனுமதிச்சாரோ அதே அனுபவத்தை வைத்து கோலியாத்தை ஜெயிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? இன்னைக்கு தனிமையா நீங்க சில சாதனையை புரிந்து கொண்டிருப்பீங்க. ஒரு ஆம்பளையால கூட செய்ய முடியாத சில விஷயங்களை இன்னைக்கு அருமையான சகோதரிகளை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அநேக சின்ன பிள்ளைகளை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அநேக வாலிப தம்பிமார்கள் யோசிக்கிறாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ பாடு? பெரிய நபருக்கு கூட இந்த பாடு இல்லையே. 50 வயசு உள்ள ஒரு நபருக்கு கூட இல்லாத பாடுகளை 20 வயசுள்ள எனக்கு ஏன் இந்த பாடுன்னு அநேக சகோதரிகள் யோசிக்கலாம். அநேக திருமண வயசு பிள்ளைகள் யோசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் திருமணம் நல்லா இருக்க வேண்டும் என்றால், உன் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்றால், சத்ரு உன் குடும்பத்தை நாசாக்க கூடாது என்றால், எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை பண்ணது, பிரிந்து போனது, டைவர்ஸ் ஆனது, இதையெல்லாம் பார்த்த ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல மோசமான ஆவிகள் உங்க குடும்பத்தை, உங்க குடும்ப உறவை, உங்க திருமண வாழ்க்கையை உடைக்கலாம் என்று சத்ரு திட்டம் போட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் சில பாரத்தோடு சில போராட்டங்களை அனுப்பி கர்த்தர் காட்டி தருகிறார். நீங்க இந்த நாட்கள்ல ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்க. நீங்க யோசிக்கலாம், எனக்கு ஏன் இந்த வேதனை? ஆம் தேவச்சனமே, இந்த வேதனை இருந்தாதான் உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். இந்த வேதனைக்குள்ள போனாதான் இந்த ஆள் இந்த நபராக மாற முடியும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால் ஆண்டு சொல்லுகிறார், எல்லாருக்கும் ஒரு சிலுவை தான். சிலுவை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பாக்கு பின்னாடி வருகிறவங்க சிலுவை சுமந்து கொண்டு வர கர்த்தர் அழைக்கிறார். பின்பு நீங்க கேட்கலாம், பிறகு ஏன் விடுதலை ஜெபம் இருக்கிறது? பிறகு ஏன் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறீங்க? பிறகு ஏன் வருமான தடையை உடைத்து ஜெபிக்கிறீங்க? நீங்க கேட்கலாம். கர்த்தர் என்ன கஷ்டத்துல நடத்துறாருன்னா பிறகு ஏன் விடுதலை ஜெபம்? தேவ ஜனமே நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அனுமதிக்கிற கஷ்டம் உண்டு, பிசாசு கொண்டு வந்து சுமத்துகிற கஷ்டம் உண்டு. கர்த்தர் அனுமதிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் உயர்வுக்கு கொண்டு போகும். பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தை தடை பண்ண கொண்டு வருகிறான். பாருங்கள், அருமை இரட்சகர் ஆண்டவர் ஒரு கடல் பிரயாணமாக சென்று ஒரு மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கடல் புயல் மூலமாக சத்ரு வெளிப்படுகிறான். இயற்கையை கையில எடுத்து அந்த படகை திருப்பலாம் என்று பிளான் பண்ணினான். ஆனால் கர்த்தராகிய இயேசு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். அங்க போனா கெதரனே தேசத்துல கிட்டத்தட்ட 6000 பிசாசுகள் உடைய, லேகியோன் என்ற பிசாசை உடைய, கெட்டி போட்டாலும் அடங்காத, கல்லறைகளில் கடந்த, வஸ்திரங்கள் இல்லாமல் தன்னை தான் காயப்படுத்தி கொண்டு பிறரையும் காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவியை உடைய அந்த மனிதனை கர்த்தர் தொட்டார். கர்த்தர் விடுதலையாக்கினார். அந்த 6000 பிசாசுகளும் உணர்ந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் முன்னறிந்தது, என்னை வெளியே அனுப்புகிறதற்கு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், அவரை வருகிற வழியிலே திரும்பி அனுப்ப வேண்டும். ஆம் தேவஜனமே, இதுதான் பிசாசு கொண்டு வருகிற தடை. இதை தான் நம்ம உடைத்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்கு பிசாசு என்ன தடை வைத்திருக்கிறானோ அதை உடைத்து ஜெபிக்கிறோமே தவிர, கடல்ல பிரயாணம் பண்ணி இயேசு வந்தார். ஒருவேளை பசியோடு இருந்திருப்பார். ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாம அவர் வர முடியாது. அந்த பாடியெல்லாம் தேவன் அனுமதித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு சொன்னார். அப்படி என்றால் என்ன? ஒரு தாழ்மையான வாழ்க்கை. இந்த பாடுகள் எல்லாம் தேவனுக்காக இயேசு கிறிஸ்து சகித்தார். ஆனால் பிசாசு கொண்டு வந்த சில பாடுகள் உண்டு. அதுதான் செவிட்டும் ஊமையும் உள்ள ஆவி, அதுதான் பிரிவினையின் ஆவிகள், அதுதான் பிசாசின் கிரியைகள், அதுதான் பிசாசின் கட்டுகள். இதையெல்லாம் இயேசு அனுமதிக்கவில்லை, இதெல்லாம் விரட்டினார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் அனுமதிக்கிற கஷ்டம் நமக்கு தெரியும். அந்த கஷ்டம் நம்மளை உருவாக்கும், நம்மளை சீர்படுத்தும், நம்மளை உயர்வுக்கு நேராய் கொண்டு போகும். ஆனால் சத்துரு கொண்டு வருகிற போராட்டம் உண்டு. பாருங்கள், சிம்சோனின் வாழ்க்கையில் பாருங்கள், பிசாசு இச்சையின் ஆவிகளை கொண்டு வந்தான். கர்த்தர் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சோதனை அனுமதித்தாலும் அதுல இருந்து அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றணும் தான் நினைத்தாரே தவிர, பிசாசு அதுல விழ வைக்கிறதுக்கு அவனுடைய இச்சைகளை தூண்டினான். பாருங்க, சவுலை பாருங்கள், கர்த்தர் அவனை கனமாக அபிஷேகம் பண்ணினார். சவுல் ராஜா என்ன செய்கிறார்? பில்லி சூனியத்திற்கிட்ட போகிறார். குறி கேட்கிற ஒரு பெண்ணிடத்துல போய் குறி கேட்கிறார். ஆண்டுடைய சித்தத்தை கேட்காமல் யுத்தத்திற்கு போகிறார். அங்கு மரித்து போகிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் அனுமதிக்கிற போராட்டம் உண்டு. மனிதன் தானாக பிசாசினால் ஏவப்பட்டு, இச்சையினால் ஏவப்பட்டு அவன் மாட்டிக்கொள்ளுகிற சில போராட்டம் உண்டு. இந்த 100 நாள் ஜெபம் பிசாசினால் உண்டாகிற தேவையில்லாத அழுத்தத்தை உடைக்க தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்தால் பிசாசானவன் அந்த திட்டத்தை நாசாக்க சில சதிகளை வைப்பான். அதை இனம் கண்டு கொண்டு அதை ஜெயிக்க தான் கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்.
ஒரு நாளும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கக்கூடாது, அந்த பாரத்தை சுமக்கக்கூடாது என்று இந்த 100 நாள் ஜெபத்தில் அடியேன் சொல்ல போறதே கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் சிலுவை தான் கிறிஸ்துவை போல நம்மை மாற்றும். தேவ ஜனமே, நீங்க யோசிக்கலாம், என்ன போல யாரும் பாடுபடவில்லை என்று நீங்க சொல்லலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் சிலுவை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தான் எல்லாரும் சுமக்கிறார்கள். அந்த சிலுவை உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கண்டு பயப்பட வேண்டாம் தேவ ஜனமே. ஆரம்ப நாட்களில் நான் இதை கண்டு பயந்திருக்கிறேன். எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அதை அவன் இழந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டு நான் பல முறை பயந்திருக்கிறேன். ஐயோ, ஆதிவாசி மத்தியில் கொண்டு போய் நம்மளை வெட்டி கொள்ளுவாங்களோ, ரத்தம் சிந்த வைப்பாங்களோ. எல்லாருக்கும் இந்த பயம் உண்டு. உங்களைப் போல நானும் ஒரு மனிதன். நானும் பயந்த நாட்கள் இருந்தது. இரத்த சாட்சி என்றால் எல்லாருக்கும் பிரியம் இருக்காது. ஏனால் சித்திரவதை பண்ணப்பட்டு கொல்லப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும். ஊழியம் என்பது காட்டுக்குள் போய் செய்வது மட்டும்தான் ஊழியம் என்று நினைத்த நாட்கள் இருந்தது. ஆம் தேவ ஜனமே, அப்படிப்பட்ட அழைப்பு உண்டு, அப்படிப்பட்ட ஏவுதல் உண்டு, அப்படிப்பட்ட அன்பு நிறைஞ்ச உள்ளம் கர்த்தர் தந்ததை செய்ய வைப்பார். ஆனால் நாம் பிடிவாதம் பிடித்து இது மட்டும்தான் ஊழியம் நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு. காட்டுவாசிகளுக்கு ஊழியம் செய்கிறது ஊழியத்தில் ஒரு பகுதி. ஊழியம் என்பது பறந்து விரிந்த ஒரு காரியம். நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் செய்வது ஊழியம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்க, அதனால எல்லாரையும் கவர் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். ஊழியம் என்பது வாலிபர்களை தொடும், படித்தவர்களை தொடும், படிக்காதவர்களை தொடும், ஏழைகளை தொடும், சிறந்தவர்களை தொடும், கவர்மெண்ட்ல உள்ளவங்களை தொடும், ஊழியத்தில் உள்ளவங்களை தொடும். ஊழியம் என்பது பல ரீதியில கர்த்தர் ஒரு மனிதனை பலருக்கு உபயோகப்படுத்துகிறார். இன்னும் ஊழியத்தில் பார்த்தால் தீர்க்க தரிசனம் ஊழியம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களுக்காக பயன்படுகிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. தேசத்தை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. போதக ஊழியம் சொல்லுகிறது, ஒரு பாஸ்டருடைய ஊழியம் சொல்லுகிறது, அது தேவ ஜனங்களை இன்னும் கர்த்தர் அண்டை கொண்டு போகிற ஒரு ஊழியம். சுவிசேஷ ஊழியம் சொல்லுகிறது, தேவ ஜனத்தின் மத்தியில் செய்யப்படுகிற ஒரு ஊழியம் கிடையாது, அது ஆண்டவர் அறியாத மக்களிடத்தில் செய்யப்படுகிற ஒரு ஊழியம். அவர்களை கிறிஸ்துவின் சரீரத்துக்கு கொண்டு போய் சபைக்கு கொண்டு வருகிற ஊழியம். ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்தாலும் ஊழியம் என்பது பணக்காரர்களையும் ஏழைகளையும் ஆதிவாசிகளையும் நாட்டு மக்களையும் எல்லாருக்கும் உட்படதான் ஊழியம் இருக்கிறதை தவிர ஆதிவாசி மத்தியில மட்டும்தான் ஊழியம் செய்வதுதான் ஊழியம் என்று பயந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஊழியம் என்றாலே ஐயோ இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டுமே என்று பயப்படுகிறார்கள். ஏனால் அந்த வசனத்தை பாருங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அவன் அதை இழந்து போவான் என்று சொல்லுகிறது. அநேகர் பயப்படுகிறாங்க. தன் ஜீவன் என்ன தெரியுமா தேவ ஜனமே? சுயநலமான வாழ்க்கையை தான் என்று சொல்லுகிறார். காட்டில் போய் இரத்த சாட்சியா சாகிறத காட்டிலும் வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை தாண்டி வெளியே வருகிறது எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? சாது சுந்தர் சிங் சொன்னார், இரத்த சாட்சியா செத்தால் ஒரு தடவை தான் சாவும், ஆனால் ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்கிறது அது இரத்த சாட்சியை காட்டிலும் கடினமான வாழ்க்கை என்று அருமையான சாது சுந்தர் சிங் ஐயா சொல்லியிருந்தார். ஒவ்வொரு நாள் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது, ஒவ்வொரு நாள் சிலுவையை சுமக்கிறது, ஒவ்வொரு நாள் பாவ போராட்டங்களை ஜெயிக்கிறது, ஒவ்வொரு நாள் உலக ஆசைகளை ஜெயிக்கிறது, ஒவ்வொரு நாள் சிலுவையில் அறையப்படுகிறது, அனுதினம் சாகிறதற்கு ஒப்பா இருக்கிறது. இந்த சாகர அனுபவம் சொல்லுகிறது, பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. உங்க சுயத்தை சாகடிக்க ஆண்டு சொல்லுகிறார். நீங்க மரிக்கணும் என்று சொல்லவில்லை, உங்க சுயநல வாழ்க்கை மரிக்க வேண்டும். தேவ ஜனமே, உங்க கையில நல்ல பணம் வருது, ஆனா ஒரு ஏழை உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பால் வாங்க கூட பணம் இல்லாம இருப்பாங்க. இது நன்கு அறிந்த நீங்க ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட பணத்தை கொடுக்கலனா இததான் சொல்லுகிறது சுயநலமுள்ள வாழ்க்கை. நீங்க நன்றாய் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு வயிறு நிறைந்து இருப்பீங்க. ஒரு ஏழை உங்களிடத்துல ஐயா ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி தாங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு 10 ரூபா கொடுப்பீங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த வேதனையான சம்பவம். அவர் ஒரு சாப்பாடு வாங்கி கேட்கிறார், ஒரு சாப்பாடு குறைஞ்சது 50 ரூபா இருக்குது. இன்னைக்கு அந்த 50 ரூபா கொடுக்க திராடி இருக்கும் பொழுது ஒரு 10 ரூபா கொடுத்து விடுறீங்க பாத்தீங்களா? இதுதான் சுயநலமுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் மாற வேண்டும். அநேகர் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு பணம் இருந்தும் அவர்கள் போகிற சபைக்கு கொடுக்காமல் இருக்கிறார்கள். இது சுயநலமுள்ள வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நபருக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எந்த விதத்திலையும் சுயநலமுள்ள வாழ்க்கையை நாம் வைத்து விடக்கூடாது என்று விரும்புகிறார்.
தேவஜனமே, இன்னைக்கு தேசத்திற்காக உங்களால் ஜெபிக்க முடியும், பிறருக்காக ஜெபிக்க முடியும், உங்களிலும் லெஸ் ப்ரிவிலேஜான மக்களுக்காக உங்களால் ஜெபிக்க முடியும், உதவி செய்ய முடியும். ஆனால் இதை செய்யாமல் இருக்கிறது சுயநலமுள்ள வாழ்க்கை. சில நேரம் 30 ஆண்டு 40 ஆண்டு ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஏவுகிற நபருக்கு கூட சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ப்ரெஸ்டேஜை மெயின்டைன் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஆம் தேவஜனமே, பண்ணிக்கு முன்னாடி முத்து போடக்கூடாது தான். ஆமாம், நீங்க போகிற இடத்துல எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னால் சிலப்போ எல்லாரும் உங்களை எதிர்ப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிற நபர்களுக்கு கூட நாம் சொல்லாமல் இருக்கிறோம் என்றால் அது சுயநலமுள்ள வாழ்க்கை. இதை தான் ஆண்டு சொல்லுகிறார், சுயநலமுள்ள வாழ்க்கை. சுயம் மரிக்க வேண்டும், சுயம் மரித்தால் தேவன் வெளிப்படுவார். இதை தான் ஆண்டு சொல்லுகிறார். சிலுவை என்பது எல்லா மனிதர்களும் சுமக்க வேண்டியது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாரும் சிலுவை சுமக்கிறார்கள். நான் சொன்ன காரியத்துக்கு வருகிறேன். நீங்க சொல்லலாம், ஐயா என்ன போல யாருமே கஷ்டப்படலை, எனக்கு இருக்கிற போராட்டம் யாருக்குமே இல்லை என்று சொன்னால் நீங்க தவறாக சொல்லுகிறீர்கள். ஒருவேளை உங்க கம்ப்ளைண்ட், உங்க பிள்ளை இறந்திருக்கலாம், உங்க கணவர் இறந்திருக்கலாம், உங்க மனைவி இறந்திருக்கலாம், ஒரு பெரிய போராட்டத்தோடு தான் வந்திருப்பீங்க. ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற நபருக்கு ஒரு வீடு இல்லாம இருக்கும். உங்களுக்கு வீடு இருக்கும், ஆனா குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் இறந்திருப்பாங்க. அந்த வேதனையை தூக்கிட்டு நீங்க அலைந்துட்டு சொல்லுவீங்க, ஐயா என்ன மாதிரி கஷ்டப்படுறது யாருமே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா பக்கத்துல இன்னொரு ஆளுக்கு வீடு இல்லாம இருக்கும். அதனால அந்த குடும்பத்துல திருமண தடைகள், குடும்பத்துல சமாதானம் இல்லாம அவர்கள் 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆம் தேவஜனமே, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரீதியில ஒவ்வொரு ரூபத்துல ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பாடு பெரிய பாடு, அவன் பாடு சின்ன பாடு. அவனுக்கு என்ன வீட்டில் யாராவது மரித்து போனாங்களா, அவனுக்கு என்ன கம்பெனி லாஸ் ஆச்சா, எனக்கு எத்தனை கோடி லாஸ் ஆயிருக்கு தெரியுமான்னு சொல்லி பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை தேவஜனமே. உங்க இருதயத்துக்கு இவ்வளோ வெயிட் வந்தாதான் உங்களுடைய சுயம் மாறுன்னு கர்த்தருக்கு தெரியும். உங்க சுயம் சொல்லுகிறது கேன்சரை காட்டிலும் பெரிய கொல்லி நோய் தேவச்சனமே. சுயம் என்பது கேன்சரை காட்டிலும், எய்ட்ஸை காட்டிலும், எபோலா வைரஸை காட்டிலும், கொரோனாவை காட்டிலும் மிகுந்த மோசமான ஒரு வியாதி. சுயம் இருக்கிறவர்கள், சுயநலவாதிகள் தேவ சித்தத்தை செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஆண்டவர் ஏதோ ஒரு போராட்டத்தை அனுப்பி அந்த சுயத்தை வெளியே அனுப்ப விரும்புகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் பெருமை பாராட்டாமல் இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் மகிமைக்கு தக்கதாக எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் தேவஜனமே, உங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு வருகுதுன்னா, அது ஒருவேளை தலைமுறை ஆவியினால் வருகுதுன்னா, அது பிசாசின் போராட்டத்தினால் வருதுன்னா, அது பில்லி சூனிய ஆவியினால் வருதுன்னா, அதை எதிர்த்து நீங்க கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தினால ஒரு இழப்பை அனுமதித்திருக்கிறார்னா, உங்க சுயத்தை இழந்த ஒரு மனிதனாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஒரு பிசினஸ் லாஸ், ஏதோ ஒரு லாஸ், பிசாசினால் அது வரவில்லை, ஆனால் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்னா உங்களை பாதுகாக்கிறார். ஏனால் உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று கர்த்தர் உங்கள் மேல் கரிசனையா இருக்கிறார். ஒரு வேலை போனா 100 வேலையை தந்து உயர்த்த அவரால் முடியும். ஒரு வீடு கட்ட முடியலையா, உங்களை கொண்டு ஒரு 100 வீடை கட்டுற லெவலில் ஒரு பிசினஸ் மேனா கர்த்தர் மாற்ற முடியும். ஆனால் நீங்க ஒரு சுயநலவாதியா இருந்துட்டீங்கன்னா, ஒரு சுயநலமான ஒரு பெண்மணியா இருந்துட்டீங்கன்னா, எந்த காசும் வெளியவும் போகாது, தேவனுக்கும் பயன்படாது, அது உங்களுக்கும் பயன்படாது. ஆம் தேவஜனமே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இந்த படி நிறைந்த இடத்துல இந்த வெள்ளை கரடிகளை பிடித்து அதனுடைய தோள்களை நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த வெள்ளை கரடியை பிடிக்கிறதுக்கு ஒரு கூர்மையான கத்தியை அந்த பனி நிறைந்த இடத்துல வைப்பாங்களாம். அதுக்கு முன்னாடி நல்ல சுட்ட கறி துண்டுகளையோ மீன் துண்டுகளையோ அந்த கத்தியில் அப்படியே மாட்டி வைப்பாங்க. ஸோ இந்த கரடி என்ன செய்யும், பனி கரடி அந்த பொரித்த மீனையோ அந்த சிக்கனையோ அது சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது 2 பக்கம் பளபளன்னு கூர்மையாக உள்ள அந்த கத்தியில் அதனுடைய நாக்கு அறுக்கப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு நாக்கு அறுக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய இரத்தத்தையே அது குடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நல்ல ருசியா இருக்கிறதுனால ரத்தத்தை இது குடித்து கொண்டே இருக்கும். அதனுடைய நாக்கு வெட்டி 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 அந்த ரத்தத்தை குடித்து குடித்து அதனுடைய வயிறெல்லாம் அதனுடைய ரத்தத்தினால நிரம்பி அங்கே அது செத்து விழும். அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் அதனுடைய தோள்களை உரித்து அதை எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்த மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க. அநேகர் சொட்டராக பல ரீதியில் அந்த குளிர் தேசத்தில் அதனுடைய தோள்கள் பயன்படுகிறது, அதனுடைய உடலில் உள்ள உறுப்புகள் பயன்படுகிறது.
ஆம் தேவஜனமே, பிசாசும் இப்படிதான். நீங்க ஒரு சுயநலவாதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை ஒரு தற்பிரியனாய் வாழ்ந்து உங்க ஜீவனை உங்களாலேயே எடுக்க வைப்பான். கர்த்தருக்கு தெரியும். அதனால் தான் கேன்சரை காட்டிலும் மோசமான இந்த சுயத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து வெளியே கொண்டு போறதுக்கு ஒரு அருமையான சிலுவையை தந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த சிலுவை அது உங்களை கொல்லாது, அது உங்களை உருவாக்கும். அதனால் தான் சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை கொடுக்க விரும்புகிறவன் அதை பெற்றுக்கொள்வான். அப்படி என்றால் என்ன? சுயம் சாக விட்டு கொடுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான் என்றால் கர்த்தர் முன்குறித்த விஷயங்களை பெற்றுக்கொள்வான். ஒரு ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்களா? ஒரு உயர்வை விரும்புகிறீங்களா? உங்கள் சுயத்தை கர்த்தர் சிலுவையில் அறைய பண்ணுவார். எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க தேவச்சனமே? இன்று நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கலாம், குத்தி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். இந்த வார்த்தைகள் உங்களை குத்துதுன்னா மனம் திரும்ப வேண்டும். தேவச்சனங்களை கோவப்பட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது. வசனம் நம்ம இருதயத்தில் குத்துதுன்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும். சோ தன்னைத்தான் வெறுக்கிறது, தன் ஜீவனை பார்க்க கூடாது என்று சொல்லுகிற வசனங்களை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை மரணத்திற்காக அழைக்கவில்லை. சீக்கிரம் செத்து போயிருவோமோன்னு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டு விரும்புகிறார். இயேசுவை போல யோசிக்கிற ஒரு வாழ்க்கை, அருமையான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதனால பயந்து போய் ஐயோ இந்த வசனத்தெல்லாம் கேட்டு எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஃபில்டர் பண்ணி சுத்திகரித்து சுத்தமாய் மாற்றுவார். அதே போல நான் தான் பெரிய பாடு சகிக்கிறேன் என்று சொல்லவே வேண்டாம். ஏனென்றால் எல்லாருக்கும் சிலுவை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பல ரீதியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளைக்கு 2 கோழி குஞ்சுகள் இருந்துச்சு. அதுல ஒரு கோழி குஞ்சு செத்த உடனே அது அழத் தொடங்கிட்டு, ஆனால் ஒரு வயது முதிர்ந்தவர் இருந்தாரு. சொந்த பிள்ளையும் செத்த பிறகு அழாம இருந்தாரு. காரணம் அவருடைய வயது முதிர்ச்சி. அவருக்கு அது பாதிக்கவில்லை. 5 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளை போனதுனால சின்னதா மனம் வருத்தப்பட்டாரே தவிர அவர் பெரிதா அளவில்லை. ஆனால் இந்த குட்டி பிள்ளையை பாருங்க, 2 கோழி குஞ்சுல ஒரு கோழி குஞ்சு மரித்து போனது, அதற்காக அழுதுச்சு. ஸோ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அந்த பாரம் எஃபெக்ட் பண்ணும். ஒவ்வொரு விதத்தில் அந்த சிலுவை கிரியை செய்யும். சிலருக்கு வியாதிகள் இருக்கும், சிலருக்கு கடன் இருக்கும். ஏதோ விதத்தில் கர்த்தர் அந்த பாரத்தை வைத்திருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்களை உருவாக்கும். ஆனால் பிசாசு கொண்டு வருகிற எக்ஸ்ட்ரா பாரம் உண்டு, எக்ஸ்ட்ரா லோன் உண்டு, எக்ஸ்ட்ரா கடன் உண்டு, எக்ஸ்ட்ரா பாவங்கள் உண்டு, இச்சைகள் உண்டு. இதில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார் என்று இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்களை பார்த்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆம் தேவச்சனமே, இந்த நாட்களில் உங்களை தேடி விடுதலை வந்திருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே வார்த்தையை நேசிக்க ஆரம்பியுங்கள். வார்த்தையை வாசிக்கிறது விஷயம் அல்ல, வார்த்தையை நேசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையின் நேசத்தோடு பாருங்கள். பல மணிக்கூர் ஜெபிக்கிறது விஷயம் அல்ல, கர்த்தர் உங்கள்கிட்ட திரும்பி பேசணும். ஏன்னா பிரேயர் என்பது, ஜெபம் என்பது 2 பேர் பேசுகிற அனுபவம். அதனால் உங்கள் பிரச்சனையை சொல்லுகிறது மட்டுமல்ல, பிரச்சனையினுடைய பிரதியுத்தரம் என்ன, கர்த்தர் எதற்காக இதை அனுமதித்திருக்கிறார் என்று ஒரு விஷயம் கூட ஜெபத்தில் அறிந்து கொள்ளுங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் யாரெல்லாம் இணைந்து கொண்டு அவருடைய இருதயத்தில் வசனங்கள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறதே, ஊழியர்களை கொண்டு ஆமென் விதைக்கிறீங்க, நீர் பாய்ச்சுக்கிறீங்க, ஆனால் வளர செய்கிறது நீங்க அப்பா. ஆண்டவர் ஏதோ விதத்தில் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை பேசவும், தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லவும் ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறீங்க. ஆனால் வளர வைக்க போறது நீங்க தான் ஆண்டவரே. உங்க கரங்கள்ல எங்க எல்லா ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வார்த்தைக்கு ஏற்றபடியாக 100ஆக 60ஆக 30ஆக எங்களுக்குள்ள அது பலன் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் கனி கொடுக்கட்டும் அப்பா. அது வளர்ந்து கனிகளை தரத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதில் இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.